கொடநாடு கொள்ளை வழக்கில் இபிஎஸ்ஐ ஏன் விசாரிக்க கூடாது? சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. என்னை கொலை செய்ய வந்தாலும் நான் மன்னிப்பேன். ஆனால் கட்சிக்கு துரோகம் செய்யும் துரோகிகளை ஒருபோதும் நான் மன்னிக்க மாட்டேன். திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் துரைமுருகன் காட்டமான பேச்சு. பிரதமர் மோடி செல்லவிருந்த விமானத்தில் கோளாறு. ஜார்க்கண்ட் விமான நிலையத்தில் பரபரப்பு. பொய்க்கு மேக்கப் போட்டால் அது உண்மையாகி விடாது, சீக்கிரம் அம்பலமாகிவிடும். எடப்பாடி பழனிசாமி சிரிக்காமல் போய் பேசுகிறார் என முதலமைச்சர் ஸ்டாலின் கடும் விமர்சனம். மக்களுக்கு நல்லது செய்யும் எண்ணம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இல்லை என உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் அதிருப்தி. ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக கூறி மாறி மாறி குற்றச்சாட்டுகளை கூறுவதாக கருத்து. முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுரை. ஆளும் கட்சியை விமர்சிக்கும் போது கண்ணியத்துடன் எச்சரிக்கையுடனும் பேச வேண்டும் என உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். குன்றத்தூரில் வீட்டில் வைக்கப்பட்ட எலி மருந்து நெடி தாங்காமல் 2 குழந்தைகள் பலியான சம்பவம். அறையில் 3 மருந்துகள் வைப்பதற்கு பதிலாக 12 மருந்துகள் வைத்ததே காரணம் என விசாரணையில் தகவல். சென்னையில் 10 ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பயணிகள் விமானங்கள் திடீரென ரத்து. நிர்வாக காரணங்களுக்காக ரத்து என அறிவிப்பு. குஜராத்தில் 700 கிலோ போதைப் பொருள் பறிமுதல். ஈரான் நாட்டை சேர்ந்த 8 பேர் கைது. பாப்புவா நியூ கினியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 6.6 பதிவானதாக ஆய்வு மையம் தகவல். இந்தியா தென்னாப்பிரிக்கா 4வது T20 போட்டி மழையால் பாதிக்கப்பட வாய்ப்பு என தகவல்.